இன்றைக்கி மீன் மார்க்கெட் போயிருந்தேன் காலையில். நல்ல நண்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, நல்ல ஃப்ளஷியாகவும் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கிட்டேன். நண்டில் கிரேவியும் சூப்பும் பண்ணிக்கலான்னு சூப் ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நண்டு கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நான் ஒரு பிரியாணி ஹண்டி, ஒரு 1/2 kg பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன பிராஸ் பிரியாணி ஹண்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை, 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா 1க்கு 2 கட் பண்ணி இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன வெங்காயம் கலர் நல்லா மாறி சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 பல்லு பூண்டை நான் கார்லிக் ப்ரெஷரில் போட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட கார்லிக் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா இஞ்சி தட்டியில் வச்சு லைட்டாக தட்டி கூட சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து நல்லா அந்த பூண்டு வாட போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்ததில் ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இது என்னுடைய சீக்ரெட் ஸ்பெஷல். எப்போவுமே இதில் பிரியாணி மசாலா சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி மசாலா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதும் நம்மக்கிட்ட டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வீட்டில் எந்த பிரியாணி மசாலா அவைலபிளாக இருக்கோ அதை போட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பிரியாணி மசாலா போட்டு நல்லா அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட நண்டு சூப் ரெசிபியை போய் பாருங்கள். அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சொன்னாப்பில் அந்த நண்டோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நண்டு சைடில் வேகட்டும். இப்போ இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/4 மூடி தேங்காய், அதில் 2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 10லேருந்து 15 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த நம்ம தேங்காய், முந்திரி அண்ட் கசகசா பேஸ்ட்டை நண்டில் ஊற்றிட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இந்த நண்டு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் வச்சு பக்கத்தில் இந்த நண்டு கிரேவியை வச்சு சமைச்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நண்டு எடுத்தால் என்ன மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். அந்த மிக்சர் ஜார்லேயே அப்படியே ஊற்றி சேர்த்துக்கிட்டேன். நண்டில் கடைசியாக தான் நம்ம உப்பு சேர்க்கணும். ஏன்னா நண்டுலேயே கொஞ்சம் உப்பு அந்த தன்மை இருக்கிறதுனால உப்பு கூடி போயிடும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த பிரியாணி பாட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிடும். வேணும்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்ல நண்டை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நண்டு குக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அப்படி இறக்கணுன்னா சும்மா அட்டகாசமான நண்டு கிரேவி ரெடி. இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், சாம்பார் சாதம் எதுவுமே தேவையில்ல. வெறும் சாதம் வச்சு மேலே அந்த கிரேவியை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரிலாம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவீங்க நண்டு வாங்கினா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரைக்கும் பை பாய்.